பிரமிப்பூட்டுகின்ற ஒதுக்கீடுகள், முதலீடுகள் செய்து 36 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பினை வழங்குகின்ற வகையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை இப்பொழுது அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கை அனைத்து தரப்பினரையும் கவருவதாகவும் பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டை முன்னிடத்துக்கு கொண்டு வருகின்ற வகையில் இதுவரை நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்களை சுட்டிக்காட்டி அடுத்து செய்ய வேண்டிய திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளையும் அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக நான் உங்களை சந்திக்க விரும்பியதற்கு காரணம், எந்த ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை மகாராஷ்டிராவிலே இருந்து உடைத்து நொறுக்கப்பட்டு அன்றைய முதலமைச்சர் சரத்பவார் கொடுத்த லைசன்ஸை ரத்து செய்த பின்னர் கோவாவிலோ குஜராத்திலோ உள்ளே நுழைய முடியாமல் திணறி இங்கே தமிழ்நாட்டின் தலையிலே கொண்டு வந்ததை திணித்தார் வேதாந்தா குழுமத்தின் தலைவர் அனில் அகர்வால். அதை தொடக்க நாளிலே இருந்து எதிர்த்து போராடி ஒரு 6 முறை உண்ணாவிரத போராட்டம், ஒரு நடைபயணம், ஒரு முற்றுகை போராட்டம் எல்லாம் நடத்தி பின்னர் உயர்நீதிமன்றத்திலே ரிட் மனு தாக்கல் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலை மூட தீர்ப்பளித்த போது அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே தடையாணை பெற்று ஆலையை தொடர்ந்தார்கள். தொடர்ந்து 33 வாய்தாக்களுக்கு நானும் வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்களும் சென்று உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வில் பிரதானமான காரணங்களை வரிசைப்படுத்தி நிச்சயம் வெற்றி கிடைத்துவிடும் என்ற நிலையில், ஆனால் நீதிமன்றம் ஸ்டெர்லைட்டை இயங்குவதற்கான தீர்ப்பை கொடுத்தது. அதன் பின்னர் மீண்டும் தூத்துக்குடியிலே நச்சுப் புகை பரவிய நேரத்தில் ஆலையை மூடுமாறு அன்றைய முதலமைச்சர் ஆணையிட்டார். அதை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தடையாணை பெற்றது வேதாந்தா நிறுவனம். ஆனால் ரோஹிங்டன் நாரிமன் அமர்வில் என்னுடைய ரிட் மனுவும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை நான் கூறிய போது 15 பேர் கொடூரமாக கொல்லப்பட்ட காட்சியை சுட்டிக்காட்டி அவர்கள் தூத்துக்குடி மண்ணிலே சிந்திய ரத்தம் இந்த நீதிமன்றத்திலே நீதி கேட்கிறது என்று நான் நீதிபதிகளிடம் எடுத்துரைத்தேன். அவர் சென்னையிலே உயர் நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்கட்டும் என்று நீதியரசர் சிவஞானம், நீதியரசி பவானி சுப்பராயன் அமர்வுக்கு வந்து அங்கும் நான் 3 மணி நேரம் என் வாதங்களை வைத்திருக்கிறேன். நிரந்தரமாக மூடுமாறு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றபோது உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே உறுதி செய்து நிரந்தரமாக மூடச் செய்தது. ஆனால் உலகின் சில நாடுகளில் கருப்பு பட்டியலிலே இடம்பெற்றுவிட்ட வேதாந்தா குழுமம் இப்பொழுது அதே நச்சாலையை வேறு வடிவத்தில் புதிய மந்தை பழைய கள் என்பதைப் போல பசுமை தாமிரம் என்ற ஒரு தொழிற்சாலையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று மிக பிரயத்தனப்பட்டு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி இல்லை என்று தமிழக அரசு சொன்ன பின்னரும் அவர்கள் எப்படியாவது அந்த பசுமை தாமிரம் காப்பர் கிரீன் என்ற ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்பது, அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய இயந்திரங்கள் எவையும் அகற்றப்படவில்லை. அதே இயந்திரங்களை கொண்டு வேறொரு பெயரில் இந்த நாசகார நச்சாலை பூதம் தூத்துக்குடியிலே மீண்டும் பிரவேசிக்க திட்டமிட்டு விட்டது. எனவே இதிலே மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து தமிழக அரசு அந்த அவர்களுடைய முயற்சிக்கு தடையாக இருந்து
ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடியை விட்டு நிரந்தரமாக அகற்றப்படுவதற்கான வழிவகைகளை காண வேண்டும் என்று நான் தமிழக அரசுக்கு என் வேண்டுகோளை விடுக்கிறேன். இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மாநகர் மக்களும் சுற்றுவட்டார மக்களும் அதிலே சில பேரை ஸ்டெர்லைட் நிறுவனம் பெரும் பணம் செலவழித்து அவர்களை கொண்டு வந்து மனு கொடுக்க செய்து எங்களுக்கு ஸ்டெர்லைட் வேண்டும் என்று சொல்ல வைத்திருக்கிறார்கள். இது எல்லா இடங்களிலும் பணத்துக்கு விலை போகிறவர்கள் செய்கிற வேலை. ஆனால் மக்கள், பொதுமக்கள், மீனவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், சுற்று கிராமத்திகளில் இருப்பவர்கள் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எந்த வடிவத்திலும் ஸ்டெர்லைட் இங்கே வரக்கூடாது என்பதிலே. ஆகவே இதை மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் நான் இன்று திருச்சியிலே உங்களை சந்திக்க விரும்பினேன். அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக உங்கள் மனதிலே எழுகின்ற கேள்வியை நானே யூகித்துக் கொண்டு பதில் சொல்லுகிறேன். காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நீடிக்குமா நீடிக்காதா என்ற ஒரு கேள்வியை 1-2 ஏடுகள் முன்வைக்கின்றன. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஓரிருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சாடி விமர்சனம் செய்து அவர்கள் அறிக்கை தந்தார்கள். ஆனால் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர் செல்வ பெருந்தகை அதை ஏற்றுக்கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திலான கூட்டணி உறுதியாக தொடரும் என்ற நம்பிக்கையோடு அவர் கருத்து தெரிவிக்கிற வேளையில் அதில் ஒரு சிந்தனையாளர் எழுத்தாளருமான கோபண்ணா அவர்கள் காங்கிரஸ் எம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்ததை கண்டித்து திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நிபந்தனைகள் இன்றி நாம் தொடர வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை, குறிப்பாக மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் சகோதரர் ராகுல் காந்தியும் நல்ல அவர்களுக்கிடையே இணக்கமும் நல்ல புரிதலும் இருப்பதால் இந்த இடையிலே ஏற்பட்டிருக்கிற சிறு சிறு சலனங்கள், ஓரிருவர் மனக்கசப்புகள், அவையெல்லாம் நிராகரிக்கப்படும் அல்லது அவற்றை புறந்தள்ளிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்கும் என்று நான் நம்புகிறேன். தேர்தலை பொறுத்தமட்டில் ஏற்கனவே உங்களிடம் நான் தெரிவித்தவாறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும், திமுக கழகம் தனி பெரும்பான்மை பெறும், கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே வரப்போகிற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது, வாய்ப்பும் இருக்காது. அதிலே உறுதியாக நான் நம்புகிறேன். தனிப்பெரும்பான்மையோடு மீண்டும் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை தொடர்வார் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவிப்புகள் மக்களுக்காக செய்வது, தேர்தலுக்காக என்று சொல்வது அவர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். எதிர் வட்டாரங்கள் யாரெல்லாம் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், முதலமைச்சர் ஆவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கே உள்ளுக்குள் பதற்றம் ஏற்பட்டுத்தான் 2 நாட்களாக முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்புகளை எல்லாம் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் பிரஷரை திமுக ஏற்படுத்தாத தொடர்ச்சியா காங்கிரஸ் சில பேசிட்டு எலெக்ஷன் தேர்தல் களத்துல தேர்தல் பணியாற்றுறது. காங்கிரஸ் தலைமை சரியாக இருக்கும்போது அந்த கட்சிக்குள்ளே இது எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து எல்லோருமாக ஒரு கருத்தை சொல்வதில்லை. 4 பேர் 4 விதமாக எதிர்ப்பு கருத்துக்களை சொல்வார்கள். அது வழக்கமாக காங்கிரஸ் கட்சியில் உள்ளதுதான். அதை பொருட்படுத்த வேண்டியது. பகிரங்கமா அவங்க பங்கீட்டு கேட்கிறாங்க, தொகுதியில பங்கீடு கேட்கிறாங்க. தமிழகத்துல ஒரு மாநில தலைவர் இருக்காரு செல்வ பெருந்தகை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில எம்பிக்கள் கேட்கறதை எப்படி பாக்குறீங்க திமுக? அதான் சொல்றேன்ல, காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுதான் வேலை.
தலைமை ஒன்று சொல்லுவாங்க, 2 பேர் எழுத்து குரல் கொடுப்பாங்க, பிறகு சரியா போகும். இது காங்கிரஸ் கட்சியில வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். எனவே அந்த 1-2 பேர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தலைமை அலட்சியப்படுத்தி. மதிமுகவை போல இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே வந்து நிபந்தனையற்ற ஆதரவு தரணும்னு சொல்றீங்களா? நாங்க எங்க நிலைப்பாட்டை சொல்றோம். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு தகுதியானவன். அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். நாங்க நிபந்தனையற்ற எது கோரிக்கை வைக்கலன்னு சொல்றீங்க திமுக கிட்ட. நாங்க சொல்லிட்டே இருக்கேன். உங்கள்கிட்ட 4 தடவை இதே ஏர்போர்ட் சொல்லியிருக்கேன். மித்த கட்சிக்கும் அதே அட்வைஸ். மற்ற கட்சிகளை பற்றி நான் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆடு இல்லை. நான் தலைமை தாக்கல. திமுக தலைமையில் கூட்டணி இருக்கு. எல்லாரும் எல்லா கட்சிகளுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கூட்டணியை வெற்றிகரமாக கொண்டு போறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. இப்ப இந்த இன்டர்ன் பட்ஜெட்ல வந்து காது குத்துற வேலை தமிழக அரசு வந்து மக்களுக்கு அப்படின்னு சொல்லி காதிலே பொன்னாபரணம் பூட்டுகிற வேலை. முக்கியமா ராஜகண்ணப்பன் வந்து ஏற்கனவே பேசியிருந்தாருல, உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு. அதனாலதான் இந்த கமெண்ட்ஸ் திரும்ப அது வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சிகள் அது யாராவது ஒருத்தர் 2 பேர் 1-2 கருத்தை சொல்லுவாங்க. அது கட்சியினுடைய மொத்த தலைமையின் கருத்தாக எடுத்துக்கிற வேண்டாமே. ஜனநாயக நாட்டை அப்பப்போ தோன்ற கருத்துக்களை ஒருத்தர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவற்றை அலட்சியப்படுத்த வேண்டிய நேரத்தில் அலட்சியப்படுத்திட்டு 2 தலைமையும் சரியான இணக்கம் இருப்பதனால, புரிதல் இருப்பதனால, நெருடல் இல்லாம இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கும்னு நான் நம்புறேன். அதிமுக விட்டு வெளியே வந்தது வந்து மிகப்பெரிய தவறுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த தவறுன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன காரணத்தினாலும் நான் சொன்னதை ஒரு ஊடக தர்மம், பத்திரிகை தர்மப்படி நான் 5 நிமிடம் சொல்லியிருக்கிறதுல ஒரு வரி கூட சொல்லாம ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டேன்னு சொல்லி 5 நிமிஷம் பேசியிருக்கிறேன். அத்தனை தலைமை நிர்வாகிகள் என்னை சுற்றி உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத கூட்டணியில குமுதம் கருத்து கணிப்பு படி 201 சீட்டு அதிமுக ஜெயிக்கணும், நாம் அந்த கூட்டணிக்கு போனா தான் ஒரு 25-30 எம்எல்ஏக்கள் வர முடியும் என்று மொத்த தலைமை நிர்வாகிகள் பெரும்பாலும் என்னை நிர்பந்தித்ததனால்தான் திருச்சி மாநாட்டுக்கு புறப்பட்டு என்ன பேசணும்னு குறிப்புகளோடு யோசித்து வைத்து நான் சித்தமாக இருந்த நேரத்தில் நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் பின்னர் அவர்களே திமுகவில் போய் சேர்ந்தார்கள். அந்த நெருக்கடி நிர்பந்தத்தினால் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டேன். ஆகவே ஒரு வகையில் அது தியாகம்தான். என்னுடைய நம்பகத்தன்மை சிதைக்கப்பட்டது. மை credibility was destroyed என்று நான் சொன்னது. அந்த நிர்பந்தத்தினால் நான் அந்த முடிவை எடுக்காமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த முடிவை எடுத்ததனால் என்னுடைய credibility பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னேன். இதை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன காரணத்தினால் அந்த முடிவுக்கு வர நேர்ந்தது என்பதை யார் எந்த டிவியோ எந்த பத்திரிகையும் போடல. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொம்பரை சின்னத்தை வாங்கி கொடுத்ததே அதிமுக தான். அதெல்லாம் கிடையாது. என்ன கிடைக்காத காரணமே அதிமுக தான். அப்போ அதெல்லாம் அவங்க எங்களை குற்றம் சொல்றாங்க. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் 99 நாடாளுமன்ற தேர்தலிலே கூட்டு வைத்து 4 எம்பிக்கள் வெற்றி பெற்றோம். ஆகவே பம்பரம் சின்னம் அப்படித்தான் எங்களுக்கு கிடைத்தது. இப்போ அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தோம்னா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கழகத்தில் மோதி இருக்காங்க, ஒன்று சேர்ந்துருக்காங்க. அது வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் இப்போ 9 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். கம் வாட் மே வி வில் கண்டினியூ. எதுவாக இருந்தாலும் நாங்கள் இதை தொடருவோம். இப்போ இந்தி கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, யாரும் ஒன்றும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வந்து பிரச்சனை மனசில் நினைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு நாங்கள் கொடுக்கறது இல்லை. We are very clear in our stand. மிக தெளிவாக சொல்கிறோம். இந்திய கூட்டணி கலகலத்து போகிற தமிழ்நாட்டை சொல்லியிருக்காங்க. யாருங்க? அதாவது பேப்பரில் டிவியில் வரணும்னு ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியும். சார், இந்த மகளிர் உரிமைக்கு நல்ல ரீச் ஆயிடுச்சு சார் தமிழ்நாட்டில். இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சப்சிடிங்கிற பேரில் ஒரு கார்டு வாங்குறது 16,000 ரூபாய் தரதாக ஒரு நல்ல செய்தி வரட்டும், அவங்க அறிவிக்கட்டும், பார்ப்போம். அறிவிக்கிறாங்களா? அப்போ மற்ற ஸ்டேட்டுக்கு என்ன செய்வாங்க? அதெல்லாம் அவசரப்பட்டு இதெல்லாம் யூகங்கள். இப்போ மகளிர் உரிமைக்கு அவர்களுக்கு முதலமைச்சர் அறிவித்த பிறகு எதிர்ப்பு தரப்பு கலக்கம் அடைஞ்சிருக்கு. எந்த மகளிரிடம் ஓட்டுகள் வாங்கலாம்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் போயிடுச்சு. எல்லாம் அவர்களுடைய மொத்த ஆதரவையும் ஒரு அறிவிப்பிலே முதலமைச்சர் பெற்றுவிட்டார். He has won the race. சார், எத்தனை தொகுதிகள் கேட்கறதுன்னு முடிவு பண்ணி அதெல்லாம் பேச முடியுமா உங்ககிட்ட? என்கிட்ட வாங்க முடியுமா? நீங்க என்கிட்ட அதுல ஒரு வார்த்தை கூட முன்ன பின்ன வாங்க முடியாது. போக்குவரத்து தொழிலாளர் எல்லாரும் வந்து தங்களுடைய ஓய்வூதியம் போராடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே நாள் 6500 கோடி வந்து தமிழக அரசு கொடுக்குறாங்க. அது 5000 ரூபாய் மேலும் கடன். இது எப்படி பாக்குறீங்க? எல்லாத்தையும் சமாளிப்பார்.
இல்ல அது அதுக்கு எல்லாத்தையும் யோசனை பண்ணி சமாளிக்கிறதுக்கான வழிமுறைகளையும் வகுத்த பிறகுதான் முதலமைச்சர் இந்த அறிவிப்பை செஞ்சிருக்காரு. அதுக்கெல்லாம் நிதியமைச்சர் ஒப்புதல் எல்லாவற்றையும் யோசித்து தான் செஞ்சிருக்காரு. He has succeeded. அவர் வெற்றி பெற்று விட்டார். சார் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு சார். அதுக்கு எப்படி சமாளிக்க? எல்லா இந்தியாவுக்கும் தான் கடன் இருக்கு, நிறைய இருக்கு. மற்ற ஸ்டேட்டுகள் எத்தனையோ ஸ்டேட்டுகளுக்கு கடன் இருக்கு. அவங்க முதலீடு பண்றாங்க. அதை எப்படி ஈடுகட்டணுங்கிறதுக்கு திட்டம் வகுப்பார், அதில் ஜெயிப்பார்.